நடைகளில் கவனம் தேவை. பிரைஸ் தி லார்ட். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. திருவெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. நம் ஆண்டவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், மன்னிப்பதில் தாராள குணமுள்ளவர். ஆனால் அதே சமயம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதாவது அவர் நம்மிடம் கணக்கு கேட்கிறவராய் இருக்கின்றார். அநேக காரியங்களை குறித்து அவர் நம்மிடம் கணக்கு கேட்கிறவராய் இருந்தாலும் இன்று நம் நடைகளை குறித்து ஆண்டவர் நம்மிடம் கணக்கு கேட்பதை குறித்து மட்டும் உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன். யோபு 31:4 அவர் என் வழிகளை பார்த்து என் காலடிகளை, அதாவது நடைகளை எல்லாம் கணக்கிடுகிறார் அல்லவா என்று பார்க்கிறோம். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை ஆண்டவரின் அருகாமையில் அழைத்து செல்லலாம் அல்லது அவரிடமிருந்து நம்மை பிரித்து செல்லலாம். நீதிமொழிகள் 4:26 நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாயிருக்கும் என பார்க்கிறோம். அதாவது நம் சொல், செயல், சிந்தனை அனைத்தும் நேர்மையானதாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம் நடையும் நேர்மையான பாதையில் உள்ளதாக இருக்கும். ஒரு நீதிமானுக்கு ஏற்ற நடைகளாக நம் நடைகள் இருக்க வேண்டும் என ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அதனால்தான் சங்கீதம் 37:23 நல்ல மனிதனுடைய நடைகள் ஆண்டவரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என பார்க்கிறோம். நம் நடை, வழிகள், காலடிகள் என்பது நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முயற்சிகளை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. ஆம், ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்கள், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் ஆண்டவர் பார்த்து அவற்றை எண்ணுகிறார், அதாவது கணக்கில் வைக்கிறார். அதனால்தான் 2 குறிப்பேடு நாளாகமம் 15:7 நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயல்களுக்கேற்ற கைமாறு கிடைக்கும் என நாம் பார்க்கிறோம். நாம் நல்ல காரியங்களையும் ஆண்டவர் பார்க்கிறதினால் இவ்வுலகில் நமக்கு பலன் நம் நல்ல காரியங்களுக்காக மனிதர்களிடமிருந்து கிடைக்காவிட்டாலும் அதை கணக்கில் வைக்கும் விண்ணக நீதிபதியிடமிருந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. யோசித்து பார்ப்போம். எத்தனை முறை நாம் சொல்லி இருந்திருக்கின்றோம், அவங்க கஷ்டப்பட்ட போது எப்படிலாம் நான் உதவி செஞ்சுருக்கிறேன், அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம எப்படி அவங்களால இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு செய்ய முடியுது, மனிதர்களாக இவர்கள் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நாம் நல்ல காரியங்களை மறக்காமல் நமக்கும் பலனளிக்கக்கூடிய ஆண்டவர் நமக்குண்டு என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. ஆமேன். நாம் எதிராளியானவன் அநேக சமயங்களில் சிறிய மற்றும் கேர்லெஸ் ஸ்டெப்ஸ் எடுக்க தூண்டி விடுவதை நம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். தேவையில்லாத வார்த்தைகள், செயல்கள், உலகத்தோடு அல்லது தீயோரோடு செய்து கொள்ளும் சமரசம் போன்றவை சிறிது சிறிதாக நம்மை ஆண்டவரிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடும். அதனால்தான் நாம் எப்பொழுதும் ஆண்டவரின் ஒளியில், அவரது வார்த்தைகள் காட்டும் வழியில், தூய ஆவியாரின் ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், ஆண்டவரின் வெளிச்சத்தில் நாம் நடக்கும் பொழுது வழியில் நம்மை இடற வைக்கும் சாத்தான் தோண்டியிருக்கும் சோதனை என்ற பள்ளங்களும் முட்களும் நன்றாக தெரிவதால் நம் ஆத்துமாவை பாதுகாப்புடன் நாம் காத்து கொள்ள முடியும். மேலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை கேட்டு ஏசாயா 30:21 சமாதானத்துடனும் பாதுகாப்புடனும் ஆண்டவருடன் கைகோர்த்து நம்மால் நடக்க முடியும். கவனமாக நடப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். என் தூதர்களை கொண்டு உன் பாதங்கள் இடராமல் உன்னை பாதுகாப்பேன் என திருப்பாடல் 91:12 வாக்களித்த எங்கள் அன்பு தெய்வமே, எம் கால்கள் சறுக்காதபடி எம் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி எங்களை பாதுகாக்க எங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமேன்.